அப்பாச்சி வண்டி டிஎன் 82D அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலை 3000 ரூபாய். நாங்க ஓரளவு சுமாரா இருக்குது. 5000 ரூபாய்க்கு கமிட்டி பிக்ஸ் பண்ணுது. 8000 ரூபாய், 8500, 9000, 9000, 10000, 10000 ரூபாய், 10500. முதல் கேள்வி அதுக்கடுத்து தான் நீங்க கேட்குறீங்க. 10500, 10500 டோக்கன் நம்பர் 102. இருசக்கர வாகன ஏலம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலை 3000 ரூபாய். நாங்க ஓரளவு சுமாரா இருக்குது. 5000 ரூபாய்க்கு கமிட்டி பிக்ஸ் பண்ணுது. எங்க கணக்கு பவர் ரெஜிஸ்ட்ரேஷன் கணக்கு தான். ஹோண்டா ஆக்டிவா சார், நம்ம சீரியல் நம்பர் 30. ஹோண்டா ஆக்டிவா பவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 79. 8500, 9000, 9000, 10000, 10000 ரூபாய், 10500. முதல் கேள்வி அதுக்கடுத்து தான் நீங்க கேட்குறீங்க. 10500, 10500 டோக்கன் நம்பர் 102. 11500, 11600, 11 மேல கேள்வி தான் கேட்கலாம். 12500, 12600. சுமார் 12,48,000 ரூபாய்க்கு போன ஏராளமான வாகனங்கள். அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலை 3000 ரூபாய். நாங்க ஓரளவு சுமாரா இருக்குது. 5000 ரூபாய்க்கு கமிட்டி பிக்ஸ் பண்ணுது. ஆனா அந்த வாகனங்களை சாலையில இயக்க முடியாதா? வண்டி, பவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, ஹோண்டா ஆக்டிவா வண்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, நம்ம சீரியல் நம்பர் 30. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் அது சார்ந்த போலீசாரால் கடந்த ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதை வஸ்துக்களை கடத்தியதாக 11 4 சக்கர வாகனங்கள், 46 இருசக்கர வாகனங்கள் ஏலத்திற்கு விடப்பட்டிருக்கின்றன. மயிலாடுதுறை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அந்த வளாகத்தில் தான் ஏலம் நடந்திருக்கிறது. இந்த ஏலத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்களும் தகவல் அறிந்து அங்கு வந்து போட்டி போட்டுக்கொண்டு ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாகனங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்கிறது என்றும் காப்பீடு இல்லாத வாகனங்களை சாலையில் இயக்குவதற்கு அனுமதி இல்லை என்ற நிலையில் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து வாகனங்களும் மொத்தமாக 12,56,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு ஏலம் விடப்பட்ட ஏராளமான வாகனங்கள் 12,56,000 ரூபாய்க்கு மொத்தமாக ஏலம் எடுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.